அ பா நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட வந்த உடனே ஆண்டவர் அற்புதம் மேலே அற்புதம் செஞ்சார். அந்த முதல் வீடியோலையும் நான் அனுப்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோலையும் எப்படியா ரட்சிக்கப்பட்டேன்றதை அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டேன்னா ஆண்டவருக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னு என்ன சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம், சமாதானம். அப்புறம் என் குடும்பத்தில் வந்து என் மகள் வந்து 9th படிச்சுருந்தா. என் மகள் 9th படிக்கும்போது மார்க்கு ரொம்ப கம்மி. 10 மார்க்கு, 9 மார்க்கு அந்த மாதிரி வர மார்க் எடுத்திருந்தா. அப்புறம் 9th படிக்கும்போது அது வந்து மார்க்கு ஷீட் வீட்டுக்கு கொண்டு வரதில்ல. அவள் என்ன பண்ணுறா, அவள் கையெழுத்து போட்டு அவளே கொடுத்துட்றா. அது எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு நாள் எனக்கு மார்க் ஷீட்டே வரதில்லன்னு ஒரு டவுட் ஆகி என்ன பண்ணேன், பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்க. அப்போது அவங்க அங்கே போயிட்டு ப்ரோக்ரஸ் கார்டு வாங்கி எங்கள்கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்து பார்க்க சொல்லுவாங்க. பார்த்துட்டு அவள் சொன்னாங்க, மார்க்லாம் இவ்வளோ கம்மியாயிருக்காங்களே, மறுபடியும் இது இம்ப்ளிமெண்ட் இல்லை, நீங்கள் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், வாங்கி ப்ரோக்ரஸ் கார்டு பார்த்தா அதில் வந்து எங்கள் பொண்ணு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. ஏன்னா மார்க் கம்மியாக இருக்குது, வீட்டில் காமிச்சா அடிப்பாங்களோன்னு பயத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. நான் பார்த்துட்டு அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. சொல்லாமல் பார்த்துட்டு நான் இனிமேல் என் பொண்ணு நல்லா படிக்க நான் டியூஷன் எதனா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஏசப்பாட்ட உட்காந்து நான் அழுதேன் பாருங்க. அப்படி அழுதேன், ஏசப்பா அந்த 9th படிக்கிற பொண்ணு 8 மார்க்கு 9 மார்க் 10 மார்க்லாம் வாங்குறாளே, நீங்கள் அவளை பலப்படுத்துங்கப்பா, அவளுக்கு நல்ல படிப்பை கொடுங்கப்பா, நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, எங்கள் மகன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாடி அழுது ப்ரேயர் பண்ணேன். எவ்வளோ அற்புதம் ஆண்டவர். அதிலிருந்து ஆண்டவர் அவள் படிக்க ஆரம்பித்தா. நான் ப்ரே பண்ண உடனே எனக்குள்ள மாற்றம் தெரிஞ்சது. 9th பாஸ் பண்ணா. 9th 10th போனா. 10th வந்து அவள் வந்து ஏசப்பா நான் அழுது ப்ரே பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் 9th பாஸ் பண்ணிட்டு 10th போனா. 10th போயிட்டு 400 மார்க் 500 மார்க்குக்கு 390 மார்க் எடுத்து அவளை மார்க் எடுத்து பாஸ் பண்ண வச்சார் ஆண்டவர். எவ்வளோ ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் +2ல் 940 மார்க் எடுத்து அவர் பாஸ் பண்ணா. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். இன்றைக்கி அவங்க கல்யாணம்லாம் ஆகிடுச்சு. ஆனால் சொல்கிறேன், அந்த அற்புதம் ஆண்டவர் கொடுத்தாரு. அன்றைக்கி படிக்கலன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக மார்க் கொடுத்து 500க்கு 400 500க்கு 390 மார்க் கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். 10 மார்க்கும் 11 மார்க்கும் 9th எடுத்தா. அதுக்கப்புறம் அந்த படித்து என் டியூஷன் கூட போடல நான். டியூஷன் போடாவே படிக்க வீட்டிலேயே சொல்லி கொடுத்து அப்படியே படிக்க வச்சு ஆண்டவர் எவ்வளோ ஞானத்தை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து படிக்கிற கிருபை. காலையில் 3 மணிக்கு வந்து படிப்பாள். அவளுக்குள்ளே எப்படி ஆர்வம் வந்து தெரியல. முதல்லாம் படிக்க மாட்டாள். அந்த ப்ரேயர் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அவள் வந்து காலையில் எக்ஸாம் டைம்லாம் 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் எழுந்து 10th அவ்வளோ அழகாக படிப்பாள். ஆண்டவர் பார்த்தீங்களா எவ்வளோ நேர்த்தியாக நடக்க வச்சார். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சார் என்பதை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.